චෙම්මිනි මිනිවලේ ඒ පරීක්ෂණ කටයුතු කරවන්නේ ආණ්ඩුව. செம்மணி மனித புதைக்குழி நடவடிக்கையினை அரசாங்கமே முன்னெடுக்கின்றது. தற்போது 170 எலும்புக்கூடுகள் செம்மணியில் மீட்கப்பட்டுள்ளன. அந்த குற்றச்செயல்களில் ஈடுபட்ட வடக்கில் உள்ள சிலரோடு இணைந்து இவர்கள் யாழ் மாநகர சபையின் ஆட்சியை கைப்பற்றியுள்ளார்கள். இந்த எலும்புக்கூடுகளுக்கு பதில் கூற வேண்டியவர்களில் ஒரு தரப்புடன் இணைந்து இவர்கள் ஆட்சி அமைத்துள்ளார்கள். வடமாகாணத்தில் அதிக வாக்குகளை எமது கட்சியை பெற்றிருந்தது. நாம் நீதி நிலைநாட்டுவோம். தோல்வியடைந்த ராஜபக்ச தரப்பினர் தென் பகுதியில் ஏதாவது ஒன்றை கொண்டு வருவதற்காக முயற்சிக்கின்றனர். இவர்களும் அவ்வாறே. இவர்களுக்கு ஏதாவது ஒரு சம்பவம் தேவைப்படுகின்றது. செம்மணி தொடர்பிலான விடயங்களை முன்னெடுப்பது எமது அரசாங்கம். நாம் எவ்வித தலையீடுகளையும் மேற்கொள்ளவில்லை. காபன் பரிசோதனைக்கான வசதி எம்மிடம் காணப்படவில்லை. எனவே அதற்கான உதவிகளை வழங்குமாறு ஐக்கிய நாடு மனித உரிமைகள் ஆணையரிடம் நாம் கோரியிருந்தோம். மாத்தளையில் மனித புதைகுழி உள்ளது. மன்னார் சதச கட்டடத்தின் கீழ் மனித புதைகுழி உள்ளது. அது தொடர்பில் எவரும் பேசுவதில்லை. திருக்கேதீஸ்வரம் பகுதியிலும் மனித புதைகுழி காணப்படுகின்றது. மண்டித்தீவிலும் உள்ளது. கொக்கு தொடுவாய் பகுதியிலும் காணப்படுகின்றது. அனைத்திற்கும் சென்றுள்ளேன். நான் கேமராவுடன் செல்லவில்லை. தேசிய நல்லிணக்கம் கொண்ட அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது இவர்களுக்கு பிரச்சனையாக உள்ளது. தற்போது கைவிடப்பட்ட நிலையில் உள்ளனர். இனவாதத்தை தூக்கி பிடித்துக் கொண்டிருந்தாலும் தற்போது யாரும் அது தொடர்பில் கவனத்திற்கு கொள்வதில்லை. ජාතිවාදය ගැන දෙදුරු කකා කිව්වට වැඩක් නෑ. ඒක කවුරුත් ගණන් ගන්නෑ.